ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரொருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறோம். இந்த முயற்சியிலே இன்றைக்கு அநேக சாய் சொந்தங்கள் இங்கே வந்து பிரார்த்தனைக்காக தங்களுடைய பெயர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை நாம் இப்பொழுது பிரார்த்தனையாக செய்வோம். அவர்களுக்காக வேண்டிக் கொண்டு மட்டை தேங்காயை நாம் இங்கே சமர்ப்பிப்போம். கண்டிப்பாக நம்முடைய சாயப்பாவுடைய தோணியிலே போடுகின்ற மட்டை தேங்காய் அவர்களுடைய துன்பங்களை தூசாக மாற்றிக் கொடுக்கும். அவர்களுக்கு நல்ல விதமான ஒரு நல்ல வாழ்க்கையை தரும் என்பது நிச்சயம். அந்த வகையிலே முதலாக சுகந்தா ஸ்ரீனிவாசன் அவர் எழும்பொருள் இருக்கிறார். சுகந்தா ஸ்ரீனிவாசன் தன்னுடைய மகன் முரளி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அதற்காக அவருக்கு மூட்டு வலி, உடல் வலி, இப்படியாக அநேக வலிகள் இருக்கிறது. அதற்காக ஒரு மட்டை தேங்காய் அவர் பெயரிலே, தாய் பெயர் சுகந்தா, மகன் பெயர் முரளி, அவருக்காக ஒரு மட்டை தேங்காய். அடுத்ததாக விருந்த காசி அவர் துபாயில் இருக்கிறார். இங்கே கள்ளக்குறிச்சி பக்கத்திலே அவருடைய சொந்த ஊர். துபாயிலே பல காலம் இருக்கிறார். அவருக்கு கடன் இருக்கிறது. அந்த கடன்கள் எல்லாம் அடைத்து விட்டார். கண்டிப்பாக சாயப்பா அவருக்கு ஒரு நல்ல ஒரு உபாயம் செய்திருக்கிறார். அவரை விட உயரமான ஒரு 2 குத்து விளக்கு வாங்கி தருவதாக பாபாவிடத்திலே அவர் நேர்ந்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக பாபா அவரிடத்திலே இருந்து குத்து விளக்கு வாங்குவார். அவருக்கு கடன்களை அடைப்பார் என்பது நிச்சயம். அவருக்காக ஒரு மட்டை தேங்காய். விருந்த காசி துபாயில். அடுத்ததாக கீதா மும்பையிலிருந்து வெங்கட்ராமன் கண் சரியாவதற்காக, கீதா வெங்கட்ராமன் அவர்கள் கண் சரியாவதற்காக இந்த மட்டை தேங்காயை சமர்ப்பிக்கிறோம். அடுத்து சாந்தகுமாரி, மலேசியாவிலிருந்து சாந்தகுமாரி அவருக்கு வீடு விற்ற பணம் மீண்டும் வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். மகள் நன்கு வளர ராஜி மற்றும் விஜயலட்சுமி அவர்களுக்கு வீடு விற்ற பணம் வந்து சேருவதற்காக மலேசியாவிலிருந்து வேண்டிக் கொள்கிறார்கள். சாந்தகுமாரி அவர்களுக்காக ஒரு மட்டை தேங்காய். அடுத்து மணிமேகலை, சிங்கப்பூர் மணிமேகலை அவர்கள் ஒரு சில பிரார்த்தனைகளை வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒரு மட்டை தேங்காய். அடுத்து மயிலாப்பூர் பத்மா தன்னுடைய மகன் ராம்குமார், தன்னுடைய மகன் ராம் பிரசாத் அவர் குடிப்பழக்கத்தில் இருக்கிறார். குடிப்பதை மறக்க வேண்டும். பாபா அவருக்கு மறக்கடித்து பாபாவிடத்தில் வரவழைத்து இனிவரும் காலங்களிலே அந்த தாய் விரும்புகிறபடி அந்த ராம் பிரசாத் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல எண்ணத்தோடு மாறி வந்து நல்ல பிள்ளையாக மாறுவதற்காக இந்த மட்டை தேங்காயை பறிக்கிறோம். அடுத்து கனிமொழி என்கிறவர் மலேசியாவிலிருந்து நீண்ட காலம் தன்னுடைய கணவரோடு வாழ்ந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு சில நெருடல்கள் காரணமாக, ஒரு சில மனத்தாங்கல்கள் காரணமாக தன்னுடைய கணவர் அவரோடு பேசவில்லை. அவர் பேர் கலைச்செல்வன். கனிமொழியினுடைய கணவர் கலைச்செல்வன் அவரோடு மனைவியோடு பேசி இருவரும் நல்ல ஒரு ஒற்றுமையான ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்திலே வாழ்வதற்காக அவர்கள் பெயரிலே ஒரு மட்டை தேங்காய் சமர்ப்பிக்கிறோம். அடுத்து ஞானசேகரன் என்பவர், அவர் திண்டுக்கல்லை சார்ந்தவர். தன்னுடைய குடும்பத்திற்கு சரியான முறையில் ஒரு அனுசரணை இல்லாமல் நடந்து கொள்கிறார். பெற்றோருடைய பேச்சை மீறி நடக்கிறார். ஒரு ஒழுக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கிறார். இனிவரும் காலங்களிலே அந்த இளைஞர் சிறு பிள்ளை அறியாமல் செய்கிற அந்த தவறுகளை எல்லாம் பாபா மன்னித்து அந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அவர் அந்த மாதிரியாக ஒழுக்கமுள்ள பிள்ளையாக நடந்து ஒரு நல்ல திருமணத்தை நடத்தி கொள்ள அந்த பெற்றோர்கள் விரும்பிய வாழ்க்கையை ஞானசேகரன் வாழ்வதற்காக அவருக்காக ஒரு மட்டை தேங்காய். அடுத்து ஜானகி லெபனானிலிருந்து பேசுகிறார். அவருடைய அம்மா ஆரியமலா
ஜானகி லெபனான் என்கின்ற நாட்டை அங்கே இருக்கிறார், அங்கே வாழ்கிறார். அவருடைய தாய் ஆரியமாலா, அவருக்காகவும் அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு தம்பி குமார், அவருடைய தம்பி குமாருக்காகவும் மகள் சுமித்ராவுக்காகவும் அவருடைய தாய் உடல்நலம் பெறவும் அந்த குடும்பத்திற்காகவே இந்த மட்டை தேங்காயை சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் நலமாக வாழட்டும். ஜெய் சாய்ராம். அடுத்து மஸ்கட்டில் இருந்து ஆறுமுகம் என்கின்ற நண்பர், அவருக்காக அவருடைய பொருளாதாரத்திற்காக, கடன் அடைவதற்காக, குடும்ப நலத்திற்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக மஸ்கட்டில் இருந்து ஆறுமுகம், அவருக்காக ஒரு மட்டை தேங்காய். அடுத்து விஜயா என்கின்ற சகோதரி ஜெர்மனியிலிருந்து பிரார்த்தனை செய்கிறார். அவருடைய மகன் ஒடின், மகன் பெயர் ஒடின், சுவாதி நட்சத்திரம். மருமகள் பெயர் ரோஷினி, மேஷ நட்சத்திரம். மகன் பெயர் ஒலிவியா, உத்தர நட்சத்திரம். மகன் தினகரன், அனுஷ நட்சத்திரம். அவர்கள் அனைவருமே ஒற்றுமையாக அவர்கள் விரும்பியபடி அந்த தாய் எண்ணியதெல்லாம் ஈடேற, பண்ணிய தர்மம் எல்லாம் பலன் சேர, அவர்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் எதிர்காலம் நல்ல விதமாக செழிக்க, நல்ல விதமாக வாழ பாபா, வழித்துணை பாபா என்றைக்கும் வழி இருப்பார், வழி கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையிலே இந்த மட்டை தேங்காய் சமர்ப்பிக்கிறோம். அடுத்ததாக சக்திவேல், சிங்கப்பூரில் இருக்கிற நம்முடைய தம்பி மகன் சக்திவேலுக்காக இந்த மட்டை தேங்காய் சமர்ப்பிக்கிறோம். அவர் நிறைய கனவுகளோடு இருக்கிறார். அந்த கனவுகள் எல்லாம் நனவாக வேண்டும் என்று, அவர் நல்ல வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த மட்டை தேங்காய் சமர்ப்பிக்கிறோம். அடுத்து புவனேஸ்வரி, லண்டனில் இருந்து இன்னொரு மட்டை. புவனேஸ்வரி என்கின்ற சகோதரி லண்டனில் இருந்து பிரார்த்தனை செய்கிறார். அவருக்கும் அநேக பிரார்த்தனைகள் இருக்கிறது. சில பிரார்த்தனைகள் சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. ஒரு சில சொந்தங்கள் தன்னுடைய பெயரை சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில நேரங்களிலே அவருடைய குடும்பம் அதாவது சில விஷயங்கள் வெளிவரக்கூடாது என்பதற்காக ஒரு சிலவற்றை சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதனாலே புவனேஸ்வரி லண்டனில் இருந்து அவருடைய பிரார்த்தனைக்காக அது நடந்தேற வேண்டும் என்பதற்காக இந்த மட்டை தேங்காய் சமர்ப்பிக்கிறோம். அடுத்து இது நமக்கெல்லாம் சேர்ந்து இணைந்து உலகத்திற்கே எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் சாயப்பாருடைய பிள்ளைகளுக்காக இந்த மட்டை தேங்காய். கொரோனா என்கின்ற கொடுநோய் இருக்கிறது, அந்த நோய் போக வேண்டும் என்றும், அனைவருடைய குடும்பங்களிலும் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் என்றும், ஒற்றுமை இருக்க வேண்டும் என்றும், ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்றும், ஆரோக்கியமாக, அன்பாக, ஒழுக்கமாக, உயர்வாக எதிர்காலம் சிறப்பதற்காக, அவருடைய பிள்ளைகள் நல்ல விதமாக படித்து முன்னேறுவதற்காக எத்தனையோ குடும்பங்களில் இருக்கிற அனைவருமே எதிர்பார்த்திருக்கிறார்கள். அநேக சாய் சொந்தங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்காகவும் இந்த குடும்பம், இந்த பிரார்த்தனை குடும்பம், இந்த பிரார்த்தனை கோபுரம் ஆயிரக்கணக்கான இருக்கிற நம்மோடு இணைந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக ஒரு மட்டை தேங்காய் இதை சமர்ப்பிக்கிறோம். உலக நலனுக்காக ஒன்றாக ஒருங்கிணைந்து சமர்ப்பிக்கிறோம். அனைவரும் நலமாக வளமாக வாழ்வதற்காக இந்த மட்டை தேங்காய். ஓம் சாயி நமோ நமः. காயத்ரி கண்ணன், நம்முடைய சகோதரி காவல்துறையிலே பணியிருக்கிறார். அவருடைய பெயர் காயத்ரி, அவருடைய கணவர் பெயர் கண்ணன். இருவரும் இணைந்து நல்ல விதமாக அவர்கள் பணி செய்கிறார்கள். இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய கணவர் விபத்து ஏற்பட்டு கை கால் ஒரு பக்கம் விழுந்து விட்டது. ஆகையினாலே சரிவர அவரால் இயங்க முடியவில்லை. மூளையிலே ஞாபகம் இல்லை, ஒரு வேறு விதமான சுபாவத்தில் இருக்கிறார். அதெல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் நல்ல விதமாக ஆரோக்கியம் எல்லாம் திரும்ப கிடைத்து அவரால் நடக்க முடியும், நல்ல விதமாக பழையபடி சகஜமாக நடந்து, அதே போல அந்த மூளையில கூட இழந்து போன நரம்பு செல்கள் எல்லாம் மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்து மீண்டும் நல்ல ஆரோக்கியம் திரும்பி மகிழ்ச்சியாக அவருக்கு, அந்த குடும்பத்திற்கு அவர் விரும்புவது போல அவருடைய கணவர் ஆரோக்கியம் பெற்று நடந்து மீண்டும் வர வேண்டும். அந்த குடும்பத்திலே நல்ல ஒரு தலைவனாக, ஒழுக்கமுள்ள தலைவனாக, ஆரோக்கியமுள்ள தலைவனாக, நல்ல குடும்ப தலைவனாக மாற வேண்டும் என்று நாம் இந்த பிரார்த்தனை கோபுரத்தின் மூலமாக
பிரார்த்தனை செய்கிறோம். அவருக்காக, அந்த குடும்பத்திற்காக ஒரு மக்கள் இருக்காங்க. ஜெய் சாய்ராம். साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः, ओम नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः, ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः, ओम साई नमो नमः, श्री साई नमो नमः, जय जय साई नमो नमः, सद्गुरु साई नमो नमः, ओम राम जय राम जय 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 राम हरे राम जय राम சரி, ஜெய் சாய்ராம். நம்முடைய பாபாவுடைய தூணி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு சின்ன ஹோமம் பண்ணாலே, ஒரு கணபதி ஹோமம் பண்ணாலே நம்ம வீட்டில் எல்லா சுபிக்ஷமும் வந்திருக்குது. நம்பிக்கையில் நம்ம பண்ணும்பொழுது நம்ம வீட்டில் எல்லாம் வந்து நிற்குது.
ஆக தொடர்ச்சியா எரிஞ்சு கொண்டே இருக்குது இந்த தூணி. என் தூணியின் நெருப்பில் பக்தனின் துன்பம் தூசு தூசாக சொல்றாரு பாபா. சின்ன ஒரு சட்கார் அடிச்சோடனே நீர் நெருப்பு எல்லா பஞ்சபூதத்துக்கும் அவரே தலைவர் ஆகினாலே அப்பா தான் எல்லா கிரகங்களையும் அவர்கிட்ட ஜாதகம் தேவையில்லை. மந்திரம், சூனியம், பில்லி, சூனியம், வைப்பு, மாரணம், கம்பனம், வசியம், பரகாயம், பிரவேசம், ஜாலம் இதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாம் ஓடி போயிடும். ஆகினாலே இந்த நெருப்பில் போடக்கூடிய இந்த மட்டை தேங்காய் உங்களுடைய பெயரை சொல்லி போட்டிருக்கிறோம். இதுபோல அநேக சாயி சொந்தங்கள் அவருடைய பெயரை சொல்லி மட்டை தேங்காய் சமர்ப்பித்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருகிறார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு போடுகிறோம். நீங்கள் பார்க்கிற நீங்களும் கூட இணைந்து இந்த பிரார்த்தனையை செய்யுங்கள். இதுதான் கூட்டு பிரார்த்தனை. ஒருவர் பலருக்காகவும் பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்வதுதான் கூட்டு பிரார்த்தனை. ஆத்மார்த்தமாக செய்து கொள்கிற பிரார்த்தனைகள் எல்லாமே வெற்றி பெறுகிறது என்பது நிச்சயம். அதுவும் பாபாவுடைய இந்த வழித்துணை தாயப்பா சின்ன சிவிலி என்று சொல்லுகின்ற இந்த பிரார்த்தனை கோபுரத்திலே இவர்களை சமர்ப்பிப்பது என்பது மிகவும் உசிதமானது. ஜெய் சாய்ராம். ஓம் சாயி நமோ நமஹ. நமோ நமஹ. ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாயி நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சார். இந்த கூட்டு பிரார்த்தனையிலே செய்து கொண்டிருக்கிற இந்த மட்டை தேங்காய் சமர்ப்பணமானது உங்கள் வீடுகளிலே சுபிட்சத்தை ஏற்படுத்தும் என்பது நிச்சயம். இந்த நீங்களும் கூட இதில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான பிரார்த்தனை இது. ஆகவே நீங்கள் பார்த்தவர்கள் இதை பார்த்த உடனே உங்களுடைய வீடுகளிலே இந்த மட்டை தேங்காயினுடைய சுபிட்சம் எல்லாம் இந்த வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நல்ல அதிர்வலைகள் வந்து உங்கள் வீடுகளில் ஒற்றுமை நிலவவும் மகிழ்ச்சி பொங்கவும் வெற்றி கிடைக்கவுமாக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஜெய் சாய்ராம். ஜெய் சார். இந்த பிரார்த்தனையை பற்றி நீங்கள் எண்ணியதை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். அப்பொழுதுதான் இதை விட மேலாக அடுத்தடுத்து வரக்கூடிய பிரார்த்தனைகளிலே எங்களால் இன்னும் சிறப்பாக இன்னும் ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்போடு செய்ய இயலும். ஆகினாலே கண்டிப்பாக உங்களுடைய பெயர்களையும் கூட கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே பிரார்த்தனைகளிலே உங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள முடியும். இந்த நல்ல விஷயத்தை சாயப்பானுடைய நல்ல இந்த பிரார்த்தனைகளை அனைத்து சாய் சொந்தங்களும் அறிந்து கொள்ளும் விதமாக இது மற்றவர்களுக்கும் இதை தெரிவிப்பதற்காக ஃபார்வர்ட் செய்யுங்கள். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இன்னும் மேலாக நாங்கள் சிறப்பாக எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். அதை செய்து கொண்டீர்களானால் இன்னும் சிறப்பு. ஆக பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய். ஜெய் சாய்.